الدنيا بحسنها الجذاب بالشوق والترحاب والحب والأعجاب كهامة الدنيا بحسنها الجذاب. இந்த ஸ்லைடு மூவ் ஆகும்போது ஒரு மாதிரி கிச்சு கிச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தவங்களுக்கு இதோட கண்டினியூட்டி புரியும். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட கார்டு இங்கே மேலேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் ஷோரூமுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்குது. மோஸ்ட்லி நிறையா கிளாக்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாக்ஸ் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு ஃப்ளவர் டிவைஸை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பட் உள்ளே வந்ததுக்கு வர்த்து நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஹாண்டர் ஹவுஸு. நம்ம ஊரில் பிளாக் தண்டரு, ஒண்டர்லா, தென் மால்ஸ்லேயும் கூட நிறையா மால்ஸ்லாம் இது இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. என்டர் இஃப் யூ டேரா. இதாங்க துபாய் சிட்டியோட ஏரியல் வியூ, டாப் வியூ. பகல் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸு இதெல்லாம். தாண்டி போயிட்டா நாமளும் நம்ம ஊர் மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. நைட் டைம் சிட்டி இப்படி தான் இருக்கும். நைட் டைம் தான் துபாயை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் சிட்டியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு இன்டோர் ப்ளே பார்க்குங்க. நிறைய விதமான கேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸ்டிமுலேஷன் கேம்ஸ், விஆர் கேம்ஸ்னு கிட்ஸுக்கும் நிறையா இருக்குது, பெரியவங்களுக்கும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் எதுலேயும் போய் விளையாட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே பெரிய பெரிய பிராண்டாக இருக்குங்க. இங்கெல்லாம் ஒரு பேக் நிறைய பொருள் வாங்குறதுனாவே சொத்தை வித்து தான் வாங்க முடியும் போல். வாங்கத்தான் முடியாது. ப்ரைஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ஷோரூம்குள்ளே போனேன். பால்மைன். மோஸ்ட்லி இந்த பிராண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் ஒரு டைம் ட்ரெண்டிங் ஆக்ட்ரஸ் எல்லாம் வச்சு நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, சும்மா ஒரு டிஷர்ட்டோட ரேட் என்ன இருக்குன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள். 490 ஏஇடி, இந்தியன் மதிப்புக்கு 11,000 ரூபா வருங்க ஒரு டிஷர்ட்டு. சரி, அந்த டிஷர்ட் தான் இந்த ரேட்டான. இன்னொரு டிஷர்ட்டு எடுத்து பார்த்தா எல்லா டிஷர்ட்டுமே அதே ரேட்டு தாங்க போட்டுக்கிறாங்க. டிஷர்ட் விலை தான் இப்படி இருக்கே. சரி, இந்த செருப்பு ரேட்டு என்னவா இருக்குன்னு சும்மா பார்த்தேன். 2360 ஏஇடிங்க. இந்தியன் மதிப்புக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. ஒரு நிமிஷம் தலையை சுற்றிடுச்சு எனக்கு. நல்லா பெரிய மாலுங்க அது. நல்லா ஒவ்வொரு கடையாக போய் விசிட் பண்ணி சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது. இங்கே
ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க நாம் பார்க்குறதுக்கு. 1 செகண்ட், நான் கேமரா திருப்பி காட்டுறேன். அது மூலமாக நம்ம மாலில் வந்து எங்கே இருக்கிறோம், எதை போய் பார்க்கலான்ட்டு மேப், லைக் மேப் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் மேப். தலைவர் ரொம்ப நேரமாக எதோ தேடிட்டு இருக்கிறாரு. என்ன தேடுறாருன்னு தெரில. பாரா, போர்ட்லேயே கார்லாம் ஓட்டுறாரு. ஒரு வழியாக மேப் நம்ம கைக்கு வந்துடுச்சுங்க. நாமளும் கொஞ்சம் விளையாட பார்த்துருவோம். இதாங்க துபாய் மாலோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ப்ளூ பிரிண்ட். இப்போ இதில் எதை போட்டு பார்க்குறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் ரிட்டர்ன் கிளம்பணும். ஸோ அதனால் மெட்ரோ ஸ்டேஷனே எங்கே இருக்குன்னு போட்டு பார்த்துட்றேன். மெட்ரோ ஸ்டேஷன் காட்டலை. ஐ லவ் துபாய். ஓகே, தட்டுவோம். நான் இருக்கிற இடத்துல இருந்து அது ஏதோ அந்த மூலையில் இருக்குதுங்க. சத்தியமாக அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ வேறு பார்ப்போம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தி துபாய் ஃபவுண்டைன். நீங்கள் துபாய் மால் வந்துட்டு எதை பார்க்காம போகிறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பெஷலி அட் த நைட் டைம். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ், அதில் அவங்க பண்ணி வச்சுக்கிற லைட் செட்டப்பு அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது இந்த பிளேஸ். ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்குது. துபாய் மாலை சுற்றி பார்க்க இன்னும் நிறையா விஷயம் இருக்குங்க. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், கொஞ்சம் தான் கவர் பண்ணேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறையா விஷயத்த பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இது. நீங்கள் துபாயில் எந்த பிளேஸ்லேருந்து வரீங்களோ அதுக்கு ஆகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் உள்ளே வந்துட்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனாலோ இல்லை வேறு எதுவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கனாவோ அதுக்காக சார்ஜ் ஆகும். மற்றபடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்குறதுக்கு இங்கே நிறையா விஷயம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துபாய் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்களுக்கு வீடியோட எண்டு கார்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க.
வீடியோவில் இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் இது வந்து பயங்கர வைபாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். துபாய் மண்ணில் நடக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு.